நம்ம சிவாய் அனைவருக்கும் வணக்கம். அழகான இந்த வீடியோக்குள்ள கூட நான் வாங்க. இந்த வீடியோல அப்படி என்ன அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு தெரிஞ்சுக்கலாமே. நம்ம சிவாய் தினந்தோறும் நாம எடுத்துக்கக்கூடிய உணவு சுத்தமா இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில பேர் நான்வெஜ் அதை நோக்கிதான் ஓடிட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை சொல்லவே தேவையில்லை. எல்லார் வீட்டுல குறைஞ்சபட்ச 100% நான்வெஜ். அவங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நாம் மனிதர்களை ஆகிய நாம் இறந்து போனா மின்மயானத்துக்கு கொண்டு போறாங்க. அந்த மின்மயானமே ஒரு சுடுகாடுன்னு தான் சொல்லுவாங்க. மனுஷங்க இறந்து போனா அங்க கொண்டு போறாங்க, அது சுடுகாடு. அப்படித்தானே? உயிரோட இருக்கிற வெளிதான் அதுக்கு உயிர், அதுக்குண்டான பேர், மதிப்பு, மரியாதை எல்லாமே. அந்த உயிர் போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் பணம். மின்மயானத்துக்கு போயிட்டு அங்க ஒரு சுடுகாடுல தான் அந்த பாடி இருக்குன்னு அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே கொஞ்சம் பின்னுக்கு வாங்களே, நாம் சாப்பிடக்கூடிய நான்வெஜ் ஒரு உயிரை கொண்டு நாம சாப்பிடுறோம். அது நம் வயிறுல போனா அப்ப நம்ம வயிறு சுடுகாடா? நம்ம வயிறு சுடுகாடாய் வச்சுக்கொண்டு மறுநாள் எந்திரிச்சு குளிச்சிட்டு பகவான் கிட்ட போய் பிரார்த்தனை பண்றோம். எனக்கு இந்த விஷயம் கிடைக்கல, நான் உங்ககிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், பிரார்த்தனை பண்றேன், விரதம் இருக்கிறேன், கோயிலுக்கு வர, பூஜை பண்றேன். ஆனா ஒரு விஷயம் என்னை சேர மாட்டேங்குது, தாமதமாகுது, தீராத கஷ்டங்கள் இருக்கு. ஏங்க நம்ம வயிறே ஒரு சுடுகாடாய் பின்னால் நாம் சாப்பிட்ட உணவு ஒரு கறி விருந்து உணவு நம்ம வீட்டுல அது சுடுகாடாய், நம்ம வயிறுல அது சுடுகாடாதான் இருக்கு இல்லைங்களா? அது எப்ப கழிவாகி வெளியில வந்து நம்ம உடல் சுத்தமாகிறது? நம்ம இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உடல் மேல மட்டும் குளிச்சுட்டு போய் பகவானை பிரார்த்தனை பண்றோம், எனக்கு இதை கொடு அதை கொடு. எங்க கொடுக்கறது? உதாரணத்துக்கு நம்ம முருகரை போய் கும்பிடுறோம், நாம் சிவபெருமான் ஆலயத்துக்கு போறோம், பகவானை பிரார்த்தனை பண்றோம். ஒரு நாளுக்கு பின்னால நாம் கறி விருந்து சாப்பிட்டு பகவான் ஆலயத்துக்கு போய் பகவானே எனக்கு அது கொடு இதை கொடுன்னு சொன்னா அந்த உயிரினங்களை படிச்சதே பகவான் என்னப்ப ஈசன் தானே. அந்த உயிரினங்களையே நாம கொண்டு சாப்பிட்டுட்டு மறுநாள் கோயிலுக்கு போயிட்டு பகவானே எனக்கு அது கொடு எனக்கு இது கொடுன்னு சொன்னா எப்படிங்க நியாயமாகும்? இல்லைங்களா? உயிரினங்களை உங்களால முடிஞ்ச அளவுக்கு கொல்லாதீங்க. கறி விருந்துகளை சாப்பிடுறத குறைச்சு கொள்ளுங்கள். ஏனென்றால் அதுக்கு இருக்க உயிர் தான் நமக்கும் இருக்கு. அந்த உயிரை நாம் கொல்றோம், கறி விருந்தா சாப்பிடுறோம். அந்த உயிருக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா நம்மளை கொல்ல போறாங்கன்னுட்டு. இருந்தாலும் அப்ப ஈசன்கிட்ட வேண்டிக் கொள்ளும், பகவானே அந்த காலத்துல என்ன ஒரு கோயிலுக்கோ ஒரு கடா விருந்துக்கோ கோயிலுக்கு தான் பலி கொடுத்துட்டு இருந்தாங்க, ஏதோ தீபாவளி பொங்கலுக்கு. ஆனா இப்ப அப்படி இல்ல. மாணவர்கள் தினந்தோறும் என்னை கொண்டு சாப்பிட்டு கொண்டுதான் இருக்காங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா என்னை கொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் உன் நாமத்தை சொல்லி அவங்களுக்கு நான் கழுத்து நீட்டுறேன், என்னை கொன்னு. பல வீட்டுல அவங்க கறியா சாப்பிடுறாங்க பகவானே. இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நிச்சயமா அதெல்லாம் பிரார்த்தனை தான் பண்ணும். நமக்காக சபிக்காதது. இருந்தாலும் அதோட உறவினர்கள், அதோட குழந்தையா இருக்கலாம், அதோட அம்மா இருக்கலாம், அது அப்பா இருக்கலாம், அது முன்னாலேயே ஒரு ஜீவனை கொண்டு போய் கொல்றாங்க. பாத்தீங்களா? உலகத்துல இதோட ஒரு கொடுமை வேற எதுவும் கிடையாது. நிச்சயமா அது சபிக்காது. அதோட உறவினர்கள், அதோட அம்மாவோ அப்பாவோ அக்காவோ தங்க யாரோ ஒருத்தர் சபிப்பாங்க. நிச்சயமா என் குழந்தை கூட்டிட்டு போறாங்களே, என் மகனை கூட்டிட்டு போறாங்களே, கொல்ல போறாங்களே, மனிதர்கள் சாப்பிடுறாங்களே, அது வாயில எதை சபிச்சா நம்ம நிலைமை என்ன? ஓம் நம சிவாய. தயவு செஞ்சு கறி விருந்துகளை முடிஞ்சளவுக்கு குறைச்சிக்கோங்க, பாவங்களை குறைங்க இல்லைங்களா? பகவான மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. நாம் எப்படி இருந்தா மின்மயானத்துல சுடுகாடுக்கு நம்மளை கொண்டு போறாங்களோ அதே மாதிரிதான் நாம் ஒரு உயிரை கொண்டு அதை சாப்பிடும் போது நம் வயிறு சுடுகாடு தானேங்க. பிறகு எப்படி நாம கிட்ட பகவான் கிட்ட போயிட்டு அதை கொடு இதை கொடு என் கஷ்டத்தை போக்குன்னு சொன்னா, கறி விருந்து சாப்பிடுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு. தயவு செஞ்சு குறைச்சிக்கோங்க. நாம் தினந்தோறும் சாப்பிட்டு இருக்கோமே அம்மா, உடனே எப்படி விடுறதுன்னு சொல்லி உங்களோட கேள்வி இருக்கலாம். ஆனா ஒரே முட்டை விட முடியாது. ஆனா காலப்போகல கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருங்க, விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமா குறைய உங்களுக்கே தோணும், ஓ அது நம்மள மாதிரி ஒரு உயிர், நம்ம சாப்பிடக்கூடாது அப்படி நீங்க நினைக்கும் போதே நீங்க சிவனை சேர்ந்துருவீங்க. அப்படி நீங்க நல்ல விஷயங்கள் நீங்க நினைக்கும் போதே
நீங்க சிவன் இடத்துல இடம் பிடிச்சிருவீங்க. இதுக்கு மேல சொல்றதுக்கு என்னங்க? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நம்ம சிவாய வாழ்க்கை அதன் தாழ் வாழ்க்கை இப்பொழுது என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க்கை. ஓம் நம சிவாய். அழகான இந்த வீடியோக்குள்ள உங்க கூட அன்பு தெய்வங்கள் என் விகாஷினி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரை தெய்வங்கள் என் விகாஷினி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிக்கோங்க. எங்களுக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உங்க கூட நானும் பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய். வெற்றிவேல் முருக எம் குல சாமியே துணை. வெற்றி முடிதான வீர முடிதான முருக பெருமானையே போச்சு.